ஒரு செயலை செய்ய போறோம், வேகமா ஒது செஞ்சு வந்து 2 ரக்கா தொழுவ போறோம். 2 ரக்கா தொழுவ போற நேரத்துல யாராவது இருக்காங்களா இப்படி பாக்குறோமா, கேமரா எதுவும் இருக்கா பாக்குறோமா. ஆனா அதே சமயத்துல ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிற போது என்ன செய்யறோம், எவனாவது வர்றாங்களா, யாராவது வர்றாங்களா, யாராவது பாக்குறாங்களா, கேமரா எதுவும் இருக்கா, இப்ப பண்ணலாம். அப்போ பாவத்துக்கு நன்மைக்கு வித்தியாசம் தெரியல. நன்மையை செய்யும் போது ஸ்ட்ரெயிட்டா வர்றோம், அழகா தைரியமா செய்யறோம், யாரையும் பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஆனா தீமை செய்யும் போது யாராவது இருக்காங்களா சுத்தி முத்தி பார்க்கிறோம், கேமரா இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுதான் தீமை. நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீ எந்த காரியத்தை செய்யும் போது பிறர் பார்த்து விடக் கூடாது என்று நினைக்கிறாயோ அதுதான் தீமை. எவ்வளவு அழகான இலக்கணம் பாருங்க கண்ணியமானவர்களே. இந்த ஹலால் செய்யப்பட்ட உணவு விஷயத்தை பத்தி பேசிட்டு வரும்போது வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களை விட்டு தவிர்த்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்றானா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளிரங்கமான உள்ரங்கமான பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். யார் தீமையை செய்கிறார்களோ, தீமைனா என்ன, வெளிரங்கம் உள்ரங்கத்தை பத்தி உள்ள சொல்லிட்டான் மேல. இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம, யார் தீமையை சம்பாதிக்கிறார்களோ சயஜ்ஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன், அவர்கள் செய்த அந்த செயலுக்கு பகரமாக நிச்சயம் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மனசுல தவறான எண்ணங்கள் உருவாகுவதனால்தான் தவறு செய்வதற்கு தூண்டுகிறது, உள்ளம் தூண்டுகிறது. தவறுடைய அந்த தேட்டம், அந்த ஊசலாட்டம் ஏற்படுவதனாலதான் தவறு செய்யறோம். அதை பத்தி நம்ம மனசுல உண்டாகவே நினைச்சுக்குங்க, தப்பு பண்ணுவோமா, தப்பு